எனக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமில் 2 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம். மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா 3 டாட் இருக்கும். அந்த டாட் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், சர்ச்சில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஆக்டிவிட்டி இன் ஃப்ரெண்ட்ஸ் டேப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட ரீல்ஸை வந்து யாரும் பார்க்கக்கூடாது, நீங்கள் மட்டும் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நோ ஒன் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ரீல்ஸ் வந்து நீங்கள் மட்டும் தான் உங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷோ ஆகாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் பார்த்தாலும், நீங்கள் வந்து இதில் ரீல்ஸ் போட்டாலும் உங்கள் ரீல்ஸ் வந்து ஷோ ஆகாது. உங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகும். ரெண்டாவது அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேமரா இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து லென்த் வந்து எத்தனை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 15 செகண்ட் 30 செகண்ட், அதுக்கப்புறம் வந்து 60 செகண்ட் தான் கொடுத்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 20 நிமிஷமாக மாற்றிக்கலாம். நீங்கள் 20 நிமிஷம் வரையும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீலாக இருந்தாலும் சரி, இல்லை லைவாக இருந்தாலும் சரி, இதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும்.